ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடுக்கு வந்து 1 இயர் ஆகுது. 1 இயரில் எல்லோரும் இப்போ அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது, வெயிட் என்ன, என்ன ஃபுட்டு வந்து அதுக்கு சாட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்டு எல்லாம் கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைமு, அதனால் நான் வந்து அது பாடி வந்து ரொம்ப வெயிட்டு கூடாத மாதிரியான ஃபுட்டாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் கொலஸ்ட்ரால் அதிகமாக கூடினா, வெயிட் அதிகமாக கூடினா அதுக்கு வந்து ஹீட்டை வந்து வெளியே விடுறதுக்கான ஒரு இது கம்மியாகும். நாய் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இறைக்கும், ஹான்னு சொல்லிட்டு இப்படி ஏர் வந்து வெளியே போகும். அதில் தான் வந்து அதோட ஹீட்டை வந்து அது வெளியே அனுப்புது. ஸோ வெயிட்டு கூடுறப்ப அந்த ரேஷியோ வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ லீனாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்மர் டைமில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்றபடி அடிக்கடி குளிப்பாட்டுறதுனால எல்லாம் வந்து அது பாடி ஹீட் வந்து வெளியே போகாது. அது வந்து ஸ்கின் அலர்ஜி ப்ளஸ் அதோட ஹேருக்கும் வந்து ப்ராப்ளம் ஆகும். அதனால் அடிக்கடி நனைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். குளிர் டைம், அதாவது ஒரு நவம்பர் லாஸ்ட்லேருந்து ஒரு பிப்ரவரி வரைக்கும் வெயிட் வந்து கொஞ்சம் கூடினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குளிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இவனோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நானும் பார்த்தது கிடையாது. இன்றைக்கி வந்து ஹைட்டு வந்து நம்ம அளந்து பார்க்குறோம், டேப்போட வந்திருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பனிப்பிரதேசத்தில் இருக்க மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸ் அதிகமாக இருக்க இடத்துல மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குழுகுழுன்னு தான் இருக்கும் அந்த குளிரை தாங்கிக்கிறதுக்கு. அதேமாதிரி சேம் டைம் ஹாட் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்க மிருகங்கள்லாம் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குது, லீனாக தான் இருக்குது. ஸோ இதுவும் பார்க்குறப்ப லாஜிக்கு எனக்கும் ஓகே அப்படின்னு தான் பட்டுச்சு. அதனால தான் இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்க ஃபுட்டாக நான் கொடுக்குறேன். ஆனால் பாடி வந்து வெயிட் ஏறாத மாதிரி பார்த்துறேன். காலையில் நல்லா இவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறது, அதே மாதிரி நல்லா தண்ணி அடிக்கடி நிறையா தண்ணி குடிக்கிறதுக்கு, கொஞ்சம் ஜில்லுன்னு கிணத்து தண்ணியை வந்து எடுத்து ஹீட் ஆகாத மாதிரி தண்ணி எடுத்து அவனுக்கு வைக்கிறது. மீன்ஸ் அடிக்கடி தண்ணியை மாற்றிட்டே இருக்கும். முன்னாடி காலைல வச்சா அது குடிச்சு தீர வரைக்கும் அது தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கே வந்து பாலக்காடில் வந்து நல்ல ஹீட்டு 40 தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அடிக்கடி தண்ணி இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா குடிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டானா உடனே மாற்றிட்டு கொஞ்சம் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க தண்ணியாக வச்சு கொடுக்குறது. ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி நான் வைக்கிறது கிடையாது அதிகமாக. எப்பயாச்சும் ரொம்ப ரேராக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன், கொஞ்சம் ஐஸ் வாட்டர். அவனுக்கு ஒரு 3 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்ப கொஞ்சம் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த பெட்டுக்குன்னு ஓஆர்எஸ் பவுட்ரு இருக்குது, அது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதுக்கு நல்லது. அது நீங்கள் பெட் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த இது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப கொஞ்சம் அவனுக்கு வந்து நல்லா இருக்குது, உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கான். அதையும் நான் அடிக்கடி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இதுதான் இப்போ 1 இயரில். இப்போ நம்ம வந்து ஹைட் அளந்து பார்த்துருவோம். வெயிட் வந்து 56 கிட்ட இருக்கிறான். ஹைட்டு வந்து நிப்பாட்டிட்டு இந்த ஷோல்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் தான் அளக்குறாங்க. நான் யூடியூப்பில் செக் பண்ணப்போ அதான் அளந்தாங்க. ஸோ அதை பார்த்துருவோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ட்ரை ஃபுட்டு டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃப்ரூட்ஸு வந்து நிறையா கொடுக்குறேன். ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலான் இதெல்லாம் தான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஆரஞ்சு, ஆப்பிள், தர்பூசணி, வாழைப்பழம் இதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். அவன் அதை விரும்பி சாப்பிட்றான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, பரங்கிக்காய், இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துட்ருக்கேன். தயிர் சாப்பாட்டில் நிறையா சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ டயட்டில் போயிட்டுருக்கு. ட்ரை ஃபுட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ட்ரை ஃபுட்டு பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ட்ரையாக இருக்கிறது, அது கொஞ்சம் சாப்பிட்டா கூட பார்த்திங்கன்னா தாகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உள்ளே போயிட்டு அது தண்ணி பட எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது. அதனால் அது இப்போ கொஞ்சம் நிப்பாட்டியிருக்கேன். நான் நிப்பாட்டிட்டு சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு 4-5 பேச்சும் இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி நான் அதை கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி எல்லாம் சாப்பாடு, சிக்கன், மீன், அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, தயிர் இதுதான் இப்போ வந்து அதிகமாக நான் கொடுத்துட்ருக்கேன். சரி, ஓகே. இப்போ இதோட ஹைட் என்ன அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அளக்க போகிறேன். சின்ன பிள்ளையில ஒரு தடவை அளந்து பார்த்துருக்கேன், சரியாக வரல. இப்போ 1 இயர் ஆச்சு. ஸ்டட் சர்வீஸு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டட்டிங்கெல்லாம் ஆள் ரெடி ஆகிட்டான். இப்போ அதோட இதெல்லாம் காட்டுறான். தெருவில் ஏதாவது வேறு ஃபீமேல் டாக்லாம் போச்சுன்னா ஆள் இங்கே வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்றான், ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஸோ அவனோட லைஃப்பில் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. அதனால் ஒரு ஸ்டட் சர்வீஸு பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன் சோஷியல் மீடியாவில்.
நல்ல குவாலிட்டியான யூரோப்பியன் டாபர்மேன் வந்து சர்டிஃபிகேட் இருக்குது யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். மற்றபடி குவாலிட்டி இல்லாத ஒரு டாகுக்கிட்ட வந்து பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இல்லை. ஏன்னா நல்ல குவாலிட்டியிலேருந்து இன்னொரு நல்ல குவாலிட்டியும் செஞ்சுன்னா அதோட குட்டிங்க வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான குட்டியை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அதனால் நல்ல குவாலிட்டி ஃபீமேல் டாபர்மேன் வந்துச்சுன்னா அது கூட ஸ்டட்டிங் மேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. தெரியல யார் இவனோட லவ்வராக வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட ஹைட்டை வந்து அளந்து பார்ப்போம். ரெடி கெட் அப். வா கட்டிடலாம். Great, stay, good boy, stay. അടുത്ത് കിട്ടുന്നുണ്ടോ? എത്രയാ എടുക്കണമെന്ന് കിട്ടുന്നുണ്ടോ? ഓക്കെ, ക്ലിയർ അല്ലേ? ഒന്ന് ദൂരെ നിന്ന് എടുത്തോ. അവിടുന്ന് സൂം ചെയ്യാൻ പറ്റുമോ? സൂം ചെയ്യും. കിട്ടിയോ? ஓகே, 31 இன்ச்சு இருக்கான். இப்போ அவனோட ஷோல்டர் டு கால் வரைக்கும் 31 இன்ச்சு இருக்கான். நான் யூடியூப்பில் பார்க்குறப்ப இப்படி தான் வந்து நாயோட வந்து ஹைட்டை அளந்து பார்க்குறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ. பாய்.